இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கீம்ஸ் தான். நிறைய விஷயங்கள் சாத்தியம், நிறைய விஷயங்கள் சாத்தியம் இல்லை, நிறைய விஷயங்கள் அட்ராக்டிவ், நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். இப்போ வந்து ஒரு பேச்சுக்கு பார்த்தீங்கன்னா, சென்னை போன்ற பெருநகரங்களில் நாங்கள் வந்து பிரீமியர் மல்டி லெவல் பார்க்கிங் நாங்கள் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து 297 வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க ஒட்டுமொத்தமாக. அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடியது, நிறைய விஷயங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடியது, சில விஷயங்கள் சாத்தியமாகாதது, சில விஷயங்கள் ஆல்ரெடி அந்த ப்ராசஸ் அந்த பைப் லைனில் இருக்கு. இப்போ மதுரை கோவைக்கு வந்து நாங்கள் மெட்ரோ திட்டம் கொண்டு வரோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. திமுக அரசு அதற்கான முயற்சி பண்ணுச்சு. அவங்க வந்து பேப்பரை ஒழுங்கா கொடுங்கப்பான்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னோன்னே, பேப்பரை ஒழுங்கா கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணாம, மத்திய அரசு திட்டக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பிட்டாங்க. பேப்பர் ஒழுங்கா கொடுத்தா வாங்கியிருக்கலாம். அப்ப இவரு சொல்றாங்க பேப்பர் ஒழுங்கா கொடுப்பேன். அப்ப வந்து அது மெட்ரோ ஸ்கீம் வந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான். அப்ப திரும்பி அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வாங்கி தரும்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி விஷயங்கள். சோ வந்து அது நடக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. சென்னையில வந்து மல்டி லெவல் பார்க்கிங் பண்ணுவோம். ரைட், அது வந்து வாய்ப்பு உள்ளது. ஏற்கனவே 2-3 இருக்குது. இன்னும் 4-5 கொண்டு வரலாம். அசோக் நகர், கே நகர், அண்ணா நகர், இந்த மாதிரி டி நகர், இந்த மாதிரி நிறைய பகுதிகளில் வந்து இந்த மாதிரி ரொம்ப கன்ஜெஷன் இருக்கு. மல்டி லெவல் பார்க்கிங் வந்து ரொம்ப கட்டாயமா தேவை. செய்யக்கூடியதான். ஃப்ரிட்ஜ் வந்து கட்டாயமா ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுல வந்து ஒன்றும் குழப்பமே இல்லை. ஆண்களுக்கும் எல்லா பஸ்ஸிலும் நகர்ப்புற பேருந்துகள்ல தமிழ்நாடு முழுக்க டிராவல் பண்ணி போயிட முடியாது.